என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் சொன்னாங்க, உனக்கு இவ்வளோ ஐயா தைராய்டு இருக்குது, உனக்கு எங்கே கன்சீவ் இருக்க முடியும், அதெல்லாம் இருக்காது, எல்லாம் அபார்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார் அப்படின்ட்டு நான் விசுவாசித்தேன். ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகி 6 months ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரரும் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து நான் விசுவாசத்தோடு நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு கையில் என் வயிற்று மேலே கை வச்சு நான் ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன், ஏசப்பா நீர் என்னை முன்குறித்து வச்சிருக்கீங்க ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன், யார் முன்னாடி நான் வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது, என்னோட தடைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயர்த்தீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் வயிற்று மேலே கை வச்சு ஜெபிப்பேன். ஏசப்பா நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டீங்க, நன்றி ஏசப்பா, நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டீங்க, இது பண்ண நான் விசுவாசத்தோட அறிக்கையிட்டேன். அதே போல் ஆண்டவர் வந்து என்னுடைய விசுவாசத்தை அங்கீகரித்து எனக்கு ஒரு குழந்தைய உண்டு பண்ணார். 5 months நான் ஸ்கேன் எடுக்க போனேன். அப்போ வந்து என்னோட குழந்தைக்கு வந்து பிரெயினில் வந்து கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் உடனே நான் ஸ்டாஃப் தான் அங்கே வந்து கிளினிக்கில் நான் பார்க்கும்போது, அப்போ நான் உடனே வெளியே வந்தேன். என்னோட வீடை நான் யாருக்கும் சொல்லலை, நான் உடனே வயிற்று மேலே கை வச்சு, ஏசப்பா நான் விசுவாசிக்கிற தேவன் உண்மை உள்ளவரை நான் நம்புறேன் ஏசப்பா, எங்கள் நீர் உருவாக்கினது ஏசப்பா, உனக்கு நான் ஒப்புக்கொள்ள போகிறேன். இந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத நான் பெற்றெடுக்கணும் ஏசப்பா, இந்த குழந்தை வந்து உமக்கென்று நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா, இந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பிரைல் எந்த ஒரு கட்டி இருக்கக்கூடாது ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன், நான் என்னை அநேக இடங்களில் சாட்சியாக நிறுத்தேன் ஏசப்பா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுவேன்னா 9 மாதம் வெளியே நான் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா என்னுடைய குழந்தைக்கு உண்டாகக்கூடாது ஏசப்பா, நீர் கொடுத்தது குழந்தை, நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டேங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, அப்பா உண்மை நம்பி நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் மருந்து மாத்திரை எதுவுமே நான் நம்பலேசப்பா, இந்த ஸ்கேனை கூட நான் நம்பலேசப்பா, ஆனால் உங்களை நம்பலேசப்பா, உங்களோட வார்த்தையை நான் நம்பலேசப்பா அப்படின்ட்டு 1000 ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நான் ஏறிப்பேன். என்னுடைய 9 மாதம் வெளியே நான் வந்து என்னுடைய குழந்தை மேலே கை வச்சு நானே என்னோட கனவு ஒன்றாக இருந்து ஏசப்பா நீங்கள் கொடுத்ததான குழந்தை ஒரு நாளும் ஏசப்பா குறைபாடுபடாதபடி நல்லபடியாக பிறக்கணும் ஏசப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் என்ன பண்ணானா எங்களோட விசுவாசத்தை அங்கீகரித்தார். 9 months நாங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது 8 மாதம் வெளியே ஸ்கேனில் வந்து கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் விசுவாசத்தோடு ஒரு நாள் நாங்கள் சோர்ந்து போல, அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போக ஆண்டவர் வந்து 9 months நாளைக்கு பிறக்க போகுதுன்னா 1 வாரத்தில் குழந்தை பிறக்கும் போதுன்னா நாங்கள் வந்து 1 வாரத்தில் வந்து ஸ்கேன் எடுத்தோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கட்டி இல்லாத எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் வந்து நார்மலாக்கி தந்தார். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்தோடு நம்ம எந்த காரியத்தை ஏறெடுத்தாலும் ஆண்டவர் வந்து அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வந்து தடைப்பட்டு கொண்டு இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அநேக விதமான போராட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும் போது எல்லா தடைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஓடை தெரிக்கிற தேவனாக இருக்கிறார்.